மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பெண்டகனில் அவசர நிலை. இஸ்ரேலை காக்க வந்த அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்குகளுக்கு என்ன நேர்ந்தது? உதவிக்கு வந்தவன ஆபத்துல போட்ட இஸ்ரேலுடைய நாடகம் அம்பலம், புலம்பி தீர்க்கும் அமெரிக்கா என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. பெண்டகனின் இராணுவ கட்டமைப்பில் அவசர நிலை அப்படின்ற ஒரு செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டதிலிருந்து அமெரிக்காவினுடைய ஊடகங்கள்ல மிக பெரும் பேசுபொருளாக இந்த ஒரு விஷயம் வெடித்தது மட்டுமல்லாம உலக அரங்குல, உலக அரசியல்ல மிக பெரும் பேசுபொருளாகவே அது மாறி இருக்கு. பெண்டகனுடைய இராணுவ கட்டமைப்பில் அவசர நிலை உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிரான யுத்தத்துல ஈரான் போட்டு வெளுத்ததுல இப்போது பெண்டகனுடைய ஆயுத கிடங்குகள் காலியான செய்திதான் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இராணுவ கட்டமைப்புல அவசர நிலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த இராணுவ கட்டமைப்புல ஆயுதங்களுடைய தட்டுப்பாட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உலக நாடுகளுக்கு ஆயுதம் விநியோகிக்கிற அமெரிக்காவினுடைய நிலைமை இப்படி ஆச்சு அப்படின்றது தான் இப்போது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்குது. அமெரிக்காவுக்கு இப்படியான ஒரு கதி வரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கனவுல கூட நினைக்காத இந்த சூழல்ல தான் இப்போது ஈரானுடைய தாக்குதலின் காரணமாகத்தான் இப்போது ஆயுத கிடங்குகள் எல்லாம் காலியான சம்பவம் பதிவாகி இருக்கு. எவ்வாறு ஆயுதம் காலியானது, இதுக்கு பிற்பாடு எவ்வகையான தாக்கங்கள் உருவாகி இருக்கு, அமெரிக்காவுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோமாக இருந்தா, அமெரிக்காவினுடைய அதிநவீன தாத் என்று சொல்லப்படுகின்ற ஏஆர் டிஃபென்ஸ், அதுக்கு பயன்படுத்துகின்ற அதிநவீன மிக்க ஏவுகணைகள் 50% 40 நாள் யுத்தத்தில் அமெரிக்கா தீர்த்து முடிச்சிருக்கு. இதன் ஒன்றினுடைய விலை 1.5 கோடி அமெரிக்க டாலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவினுடைய கடற்படை பயன்படுத்துகின்ற ஏவுகணை 3SM-6 என்று சொல்லப்படுகின்ற ஸ்டாண்டர்ட் ரக ஏவுகணைகளை கண்ணா பின்னாண்டு தீர்த்து முடிச்சதாம். ஒன்றினுடைய பொறுமதி என்ன தெரியுமா? 27 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். எத்தனை ஏவினாங்கன்னு கணக்கு வரல. இந்த யுத்தத்துல 1000க்கும் அதிகமான நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாம். இதன் ஒன்றுடைய விலை 2 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். மொத்தமாக 200 கோடி அமெரிக்க டாலர்ஸ் நட்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதுல 40க்கும் அதிகமான அதிநவீன போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் 145க்கும் அதிகமான ஆளில்லா ட்ரோன்கள் அமெரிக்காவினுடையதை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாகவும் 240 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பெறுமதியான MQ-4 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன ஆளில்லா ட்ரோனை ஈரான் சுட்டு வீழ்த்தியதுல மிகப்பெரிய இடியாக அது அமைஞ்சிருந்தது. தாத் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதனுடைய பொறுமதி மட்டும் 220 கோடி பொறுமதி அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனையையும் ஈரானுடைய ட்ரோன்களும் ஈரானுடைய ஏவுகணைகளும் தான் தட்டி தூக்கி இருக்கு. அமெரிக்காவுக்கு ரொம்ப அவமானமா போன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை அதிநவீன பொறுமதி மிக்க இந்த தளவாடங்களை தட்டி தூக்குவதற்கும் சேதப்படுத்துவதற்கும் ஈரான் பயன்படுத்திய ட்ரோன் என்ன தெரியுமா? ஷஹீத் என்று சொல்லப்படுகின்ற ட்ரோன். இதனுடைய பொறுமதி 20,000 அமெரிக்க டாலர்ஸ். இப்படியான சாதாரண செலவுல உற்பத்தி செய்யப்பட்ட ஷஹீத் என்ற ட்ரோன்கள் தான் அதிகமான அதிநவீன அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தகர்த்தெறிஞ்ச சம்பவம் தான் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு கடுப்பையும் பொருளாதார செலவையும் உண்டு பண்ணிருக்கு. ப்ளூபர்க் என்று சொல்லப்படுகின்ற இணையதளம் வெளியிட்ட செய்தி என்ன தெரியுமா? அமெரிக்க படைகளின் 20க்கு அதிகமான இராணுவ தளவாடங்களை ஈரான் அடித்து நொறுக்கியதுல கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான அமெரிக்க டாலர்ஸ் அமெரிக்காவுக்கு நட்டம் ஏற்பட்டது அப்படின்ற செய்தியையும் அது பிரசுரம் செய்திருந்தது. இந்த நட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் ஒரு செய்தியை வெளியிட்டது. அமெரிக்கா ரொம்ப அதிருப்தியில இருப்பதாகவும் இதுல இஸ்ரேலுடைய தந்திரோபாயம் வெளியே வந்திருக்கு அப்படின்ற ஒரு மனக்குமரலை இப்போது வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய தேவைக்காக ஈரானுக்கு எதிரான யுத்தத்துல கலங்கண்ட அமெரிக்கா இத்தனை ஏவுகணைகளை தீர்த்த இந்த சந்தர்ப்பத்துல இஸ்ரேல் அதனுடைய ஏவுகணைகளை பயன்படுத்தாமலே சிக்கனமாக இந்த யுத்தத்துல களங்கண்டதன் காரணமாக இப்போது பெரும் அதிருப்தியிலும் பெரும் ஏமாற்றத்திலும் அமெரிக்கா இருப்பதான செய்தியைத்தான் அந்த வாஷிங்டன் போஸ்ட் செய்தியாக வெளியிட்டிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் ஆரோ என்ற அந்த அதிநவீன ஏர் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்திய ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100க்கும் குறைவான ஏவுகணைகளை தான் பயன்படுத்திருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு? 200 ஏவுகணைகளை பயன்படுத்திருக்கு. யுத்தம் தேவைப்பட்டது இஸ்ரேலுக்கு, இஸ்ரேல் பயன்படுத்தியது 100 ஏவுகணைகள். அதுபோக டேவிட் சிலிங் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பிலிருந்து 90க்கும் குறைவான ஏவுகணைகளை தான் இஸ்ரேல் ஏவியதன் காரணமாக இப்போது யாருக்கு உதவிக்கு போனோமோ அவங்களே அவங்களுடைய ஏவுகணைகளை சிக்கனமாக பயன்படுத்திய சந்தர்ப்பத்தில் அளவு கடந்து அளவுக்கு அதிகமான ஏவுகணைகள் நம்ம தீர்த்துட்டோமே அப்படின்ற ஒரு மிக பெரும் ஒரு ஆதங்கத்தில்
இப்பொழுது அமெரிக்கா இருப்பதாகத்தான் அந்த செய்தி சொல்லுது. இஸ்ரேல் சில ஏவுகணை பாதுகாப்பு பிரிவுகளை பராமரிப்பு பணி என்ற போர்வையில அவைகளை பயன்படுத்தாமல் விட்டது என்பது ஒரு தந்திரோபாயமான செயற்பாடு அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்காவினுடைய செய்திகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. பாதுகாப்புக்கு வந்தவனை ஆபத்துல தள்ளிவிட்ட செய்தி தான் இப்போது அமெரிக்காவினுடைய புலம்பல இருந்து தெரிய வர ஒரு விஷயம். இதுதான் இஸ்ரேலுடைய தந்திரோபாயம். இஸ்ரேலுக்கு தேவைப்பட்ட யுத்தத்துல இஸ்ரேலை சிக்கனமாக ஏவுகணைகளை பயன்படுத்திருக்க. ஆனா என்ன, உச்சாப்பு மடையன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போது இஸ்ரேலுடைய பேச்சை கட்டி யுத்தத்துக்குள்ள வந்தவருக்கு தனது கையிருப்பில் இருந்த ஏவுகணைகள்லாம் தீர்ந்து போய் இப்போது புலம்புகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு பிற்பாடு ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை தொடங்குறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருப்பதாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையான தளவாடங்கள் இல்லாமல் ஈரானை எதிர்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல போய் முடியும் என்பதனால இப்போது உடனடியாக இந்த ஏவுகணைகள் எல்லாம் உடனடியாக தயார் செய்திடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்து அவைகளை டெலிவரி பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இப்போது உற்பத்தியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவிடம் இப்போது அமெரிக்கா சிக்குண்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்க செய்திகளை பார்த்த ஒரு விஷயம் தான் வந்து ஈரானிடம் சிக்குண்ட அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடைய பிடிக்குள்ள இருக்கின்ற அமெரிக்கா அப்படின்னு தான். ஆனா இப்ப புதிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவுக்குள் சிக்குண்ட அமெரிக்கா அப்படின்னு செய்தி தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் சீன கடல்ல சீனாக்கு எதிரான யுத்தம் மூலம் அப்படின்னு ஒரு நோக்கத்துல அதுக்கான திட்டமிடல்களை அமெரிக்கா எப்போது இருந்து செய்து வருதான். அதற்கு தேவையான ஏவுகணைகள் எல்லாம் இப்போது வந்து களஞ்சியப்படுத்தி அங்கு ஒரு போர் மூண்டால் சீனா மீது தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ராணுவ தளவாடங்களை தயார் செய்த நிலையில தான் இப்போது ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் மீண்டும் களங்காணும் பொழுதோ அந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதனால இப்போது வந்து சீனா மீதான ஒரு போர் வந்துட்டா சீனா அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பும் உண்டு. இல்லைண்டா போரை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அமெரிக்காவுக்கு இருப்பதனால இப்போது வந்து சீனாவிடம் சிக்கி இருக்கின்ற அமெரிக்காவுடைய கெதி பற்றி தான் அமெரிக்காவுடைய செய்திகள் சொல்லுது. அதுபோக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. டொனால்ட் ட்ரம்புடைய கட்சிக்குள்ளேயே 74% எதற்காக இஸ்ரேலுடைய தேவைக்காக வேண்டி இந்த யுத்தத்தை அமெரிக்கா மேற்கொள்ளணும், இது தேவையில்லாத ஒரு ஆணி, அதை ஏன் பிடுங்க அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போனாரு அப்படி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிற இந்த சூழல்ல இப்போது வந்து இந்த கட்சிக்கான ஆதரவுகள் குன்றி வருவதான செய்திதான் இப்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தோற்று வச்சிருக்கு. ஆயுதங்கள் உருவாகையில பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வாக்கு இழக்கின்ற மற்றொரு பிரச்சனைக்குள்ள இப்போது இந்த யுத்தம் டொனால்ட் ட்ரம்பை கொண்டு சேர்த்திருக்கு. அமெரிக்கா இத்தனை ஏவுகணையும் தீர்த்த போதும் எதற்காக இஸ்ரேல் சிக்கனமாக அதனுடைய ஏவுகணைகளை பக்குவமாக கையாண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்போது ஈரானுக்கு எதிரான யுத்தம் இறுதியான யுத்தம் இல்லை என்பதனாலும் எதிர்வரும் காலங்களில் பல்வேறு யுத்தங்களை இஸ்ரேல் மேற்கொள்வதற்காக தமது ஏவுகணைகளை சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கே அப்படின்னு ஒரு விஷயமும், அதுபோக டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி உச்சபட்ச பயனை எடுத்துடலாம், அந்த பொன்னான வாய்ப்பை சரியா பயன்படுத்திடலாம் என்பதற்காக தமது ஏவுகணைகளை சிக்கனமாக பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளை தீர்க்கின்ற அளவுக்கு இந்த யுத்தத்தை இஸ்ரேல் திட்டமிட்டு நகர்த்தி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இப்போது அமெரிக்காவுக்குள்ள முன்வைக்கப்படுகிற விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய தேவைக்காக அமெரிக்கா இந்த யுத்தத்துல களம் கண்டு ராணுவ கையிருப்பை இழக்கின்ற சூழலும் இழந்த சூழலும் தான் உருவாகி இருக்கு. இது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்ற விமர்சனம் தான் இப்போது முன்வைக்கப்படுது. இந்த சூழல் தான் இப்போது ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை அமெரிக்காவினால் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. யுத்தம், சமாதானம், பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி பல்வேறு விடயங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி பேசுகின்ற சூழ்நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற சூழல் உருவாகி இருக்கு. சமசீரற்ற ஒரு பொருளாதார நெருக்கடியை இப்போது ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கு. அது யுத்தத்திலும் சரி, யுத்தத்துக்கு வெளியிலும் சரி, அரசியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி பல்வேறு இழப்புகளை ஈரான் ஒட்டுமொத்தமாக உண்டு பண்ணிருக்கு. சாதாரண விலையில் உற்பத்தி செய்த இராணுவ தளவாடங்களை வச்சு அமெரிக்காவினுடைய அதிநவீன இராணுவ தளவாடங்களுக்கு சேதங்களை உண்டாக்கியது என்பது அமெரிக்காவுக்கு பல்வேறு நெருக்கடிகளை ஈரான் கொடுத்திருக்கு அப்படின்றது தான் இப்போது உலக அரங்கில் பேசப்படுது. ஓரிரு தினங்களை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்துக்குள்ள வந்த அமெரிக்காவுக்கு இப்போது கோடிக்கணக்கான அமெரிக்க டாலர்ஸ்
நட்டங்கள் ஏற்படுகின்ற விதத்தில் இந்த யுத்தம் நடந்து முடிஞ்சது என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்குது. ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் இந்த ஆண்டு இடம்பெற இருக்கின்ற தேர்தலில் நிச்சயமா அந்த நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்பதை விட அரசியல் பூகம்பமே நடந்து முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அரசியல் விமர்சகர்களாக முன்வைக்கப்படுகின்ற கருத்து. இந்த யுத்தத்தின் விளைவாக அரசியல் என்னென்ன மாற்றங்கள் நடந்து முடிய போகுது, ஈரான்ல அரசியல் மாற்றம் வருதா, இல்ல அமெரிக்காவிலும் இஸ்ரேலும் அரசியல் மாற்றம் நடக்குதா அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு காலம் தான் பதில் சொல்லும். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.